ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, பார்வையாளர் போல் இருப்பார். ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு அவனோட தந்தை ஒரு காட்டிற்கு சென்றாரு. அப்போது மகனுக்கு ஒரு சவாலையும் முன்வைத்தாரு. மகனே, இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் ஒன்று உள்ளது. அதில் வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய். இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. வீட்டிற்கு ஓடி வந்து விடவும் கூடாது அப்படின்னு சொன்னார். சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்களை தந்தை துணியால இருக்க கட்டினாரு. பிறகு தந்தை திரும்பிச் செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை தந்தை அருகில் இருக்கிறாரு அப்படின்ற தைரியத்துல இருந்த அவனுக்கு தூரத்துல ஆந்தை கத்துவது, நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தையும் கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ அப்படின்ற அச்சத்துல அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிர ஆரம்பிச்சது. மரங்கள் பேயாட்டம் ஆடின. மழை வேறு தூரத் தொடங்கியது. கடுங்குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது. ஐயோ, இப்படி நிர்கதியாய் தவிக்க விட்டு தந்தை போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு பலமுறை கத்தி பார்த்தான். ஆனா பயனே இல்லை. சிறிது நேரத்துல இனி கத்தி பயனில்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள்ள ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும்னு பார்த்துருவோம் அப்படின்று சுற்றுப்புறத்துல கேட்கும் ஓசைகளை ஆர்வத்தோடு கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவும் கழிந்தது. விடியற் காலையில லேசாக கண்ணயர்ந்தான். சூரியன் உடம்பை சுட்டபோதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கி கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்த அழுகையே வந்துவிட்டது. அப்பா அப்படின்னு கூவிக்கொண்டே அருகில் ஓடி வந்து தன்னோட தந்தையை பாய்ந்து தழுவி கொண்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு ஆவலாக கேட்டான். சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை, நான் எப்போது மகனே உன்னை விட்டு போனேன் அப்படின்னு சொன்னாரு. இரவு இங்கதான் இருந்தீங்களா? பின் ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்றவே இல்லை? ஏன் என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு அவன் கேட்டான். உன் மனோதிடம் வளர வேண்டும். நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காகவே மௌனம் காத்தேன். ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போதுதான் துணிச்சல் தானே வரும் அப்படின்னு சொன்னாரு தந்தை. மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது. இந்த கதையில பார்த்த அந்த தந்தை போலத்தான் கடவுளும் நம்மோடு தான் இருக்கிறாரு. துன்பத்திலும் சோகத்திலும் தவிக்கும் போது துவண்டு விடாம நாம் தீரர்களாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே பல நேரங்கள்ல மௌனம் காத்து வெறும் பார்வையாளர் போல இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கடுமையான காலங்கள் வரும்போது நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, கடவுள் உங்க கூட தான் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையோட பயணம் செய்தால் மட்டுமே போதும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கடவுள் தன்மையை உங்களால உணர முடியும். வாழ்க்கையும் உங்களுக்கு செம்மையாகும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.